chain lubrication. How to clean chain. எப்படி நம்ம செயின் க்ளீன் பண்ணி அதுக்காக நம்ம ஹலோ மச்சீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, செயின் லூப்ரிகேஷன், ஹவு டு க்ளீன் செயின், எப்படி நம்ம செயினை க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம எனக்கு என்னென்ன தேவைன்னா, செயின் லூப்ரிகேட் வேணும், அப்புறம் க்ளீனர் வேணும், அப்புறம் ஃபஸ்ட்டு ஏன்னா ஒரு ப்ரஷ்ஷு, ஒரு நார்மல் கிளாத் அந்த மாதிரி என்ன கையில் எடுத்துக்கங்க. அதை க்ளீன் பண்ணுறதுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு செயின் லூப்ரிகேட் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வாட்டர் வாஷ் பண்ணிவிடுங்க. க்ளீனாக வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டீசல் போட்டு துடைக்கலாம், இல்லை கெரோசின் போட்டு துடைக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஷோரூமில் காசு கொடுத்து ஒரு 200 பே பண்ணி க்ளீனர் வாங்கி பண்ணாலும் பண்ணலாம். நான் இப்போதைக்கு ஒரு 30 rupees டீசல் வாங்கிட்டு வந்தேன். அந்த டீசலில் தான் செயினை க்ளீன் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வாட்டர் வாஷ்லேருந்து காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதுசாக யாருனா சேனல் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக அதுக்கப்புறம் நிறைய அப்டேட் வீடியோலாம் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க. புதுசாக போகிற வீடியோ அப்புறம் ரெகுலராக கண்டினியூ உங்களுக்கும் வரும். அப்படியே தொடர அவங்க தெரியும்டா. இதெல்லாம் நீ முன்னாடியே பண்ணணும்டா. வாட்டர் வாஷ் பண்ணும்போதே டீசல் போட்டு ஊற வச்சுட்டு இருந்தா அது நல்லா இதுவாகிட்டு இருக்கும். நீ அப்போ ஊற வைக்கலையா? எவ்வளோ அழுக்கு வந்து போகிறேன் எவ்வளோ அழுக்கு வந்து நீ அப்பயே ஊற வைக்கணும்டா. நீ ஊற வைக்கவே இல்லை போல. வாட்டர் வாஷ் பண்ணும்போதே ஊற வச்சு அடிச்சுருந்தோன்னா போயிட்டு இருக்கோம். டீசல் எதுக்கு வாங்கினேன்? இப்போ அடிக்கிறதுக்காக வாங்கினேன். அப்போ பண்ணுறது தான்டா கரெக்டு. நான் மழையில் கொஞ்ச நாள் ஓடிட்டுனா அதனால் ரெஸ்ட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு. மழையில் ஓடவே அந்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே துருப்பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இவங்க வேறு வீட்டில் மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டாங்க. வேஸ்ட்டாக போய் கஷ்டமாக பார்த்தாலே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா அது இவ்வளோ காசு கொடுத்து வாங்கி இதுமாதிரி துரு பிடிக்குது அப்படின்னும்போது பல்ல கூட இவ்வளோ நேரம் தேய்ப்பலான்னு தெரில. ஆனால் இவ்வளோ நேரம் இதை தேய்க்குது.
செயின் கரெக்டாக வச்சுருந்தா பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். செயினை நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணால் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ மைலேஜ் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி வண்டி நல்லா ஸ்மூத் இருக்கும். அந்த செயினில் சவுண்டு கேட்காது சுத்தமாக. ஃபஸ்ட்டு இவ்வளோ இருக்கா வேஸ்ட்டு சொல்லி கொஞ்சம் எடுத்துக்கும், ரொம்ப வேணாம். இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு பண்ணாதீங்க, கண்டிப்பாக கை வேலை ஆகிடும். கொஞ்சம் ஜாகிரதையாக கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். கண்டிப்பாக எதனா ஆகிடும். கை உள்ள வெளில பண்ணிட்டு முடிஞ்சு போச்சு. இல்லை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இது வந்துடும். நீ பார்த்து ரிவர்ஸில் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் பண்ணனா இப்படி ஆப்போசிட்டில் போனேன்னா என்ன பண்ணணும், அப்படியே உங்களை விரல் வந்து உள்ள கட் ஆகிடும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. தொடச்சிட்டோமா ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் உடச்சிட்டு இன்னொரு டைம் டீசல் போட்டு தொடச்சிட்டு கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு மேக்ஸிமம் அப்படியே ஓடுறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. செயின்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் நல்லா வரும், லைஃப் வரும். அதுக்கப்புறம் திரும்பி இந்த செயின்ஸ் பேக்கெட்லாம் சீக்கிரம் போயிடும். இன்னொரு டைம் ஸ்ப்ரே பண்ணலாம். நீங்கள் கெரோசின் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் கெரோசின் இப்போ போய் நான் எங்கே தேடுறது, இப்போ டீசல்லாம் பெட்ரோல் பங்கில் போய் வாங்கிட்டு வந்துடலாம். அதனால் அப்படியே இதே பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். கெரோசின் கூட பெஸ்ட் என்ன பண்ணுறாங்க. அழுக்கு பாருங்கள். நீங்கள் எவ்வளோ க்ளீன் பண்ணுறீங்களோ அவ்வளோ ரெஸ்ட்டு வந்துனே இருக்கும். எல்லாம் கொஞ்சம் க்ளீனாக பண்ணிவிடுங்க. சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு வா இவ்வளோ அழுக்கு. என்ன பண்ணுவோம், இந்த செயினுக்கு உள்ளே வந்து ஒரு ரப்பர் மாதிரி இருக்கும். அதில் ஃபார்ம் ஆச்சுன்னா, ரெஸ்ட்டு ஃபார்ம் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரப்பர் கட் ஆகும். ரப்பர் கட் ஆச்சுன்னா செயின் வந்து ரொம்ப லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஸ்ப்ராக்கெட் வந்து டக்கு நம்ம ஒரு கியர் சேஞ்ச் பண்ணும்போது டக்குன்னு ஒரு பல்லாக கட் ஆகிடும். ஸோ இதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் நம்மளுக்கு லைஃப் வரும் செயின் ஸ்ப்ராக்கெட்டு. மறுபடியும் சொல்கிறேன், கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திரும்ப இப்படிலாம் மெயின்டைன் பண்ணலாம். நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நான் டிப்ஸு தரேன். இது ரொம்ப இதுவாகிடுச்சு. சரி, நம்ம ஒரு தடவை தொடங்கி போகிறோம். ஒரு 200 கிலோமீட்டர் ஒரு மினிமம் ஒரு 200 கிலோமீட்டர் 300 அப்படி ஓடிட்டா நம்ம செயினை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். க்ளீன் பண்ணி லூப்ரிகேட் யூஸ் பண்ணால் நல்ல லைஃப் வரும். செயின்ஸ் பேக்கெட் ஒரு பரவாயில்ல, கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் பார்க்குறேன். மண்ணு சவுண்டு வருதுங்க, நரன்னு வருதுங்க. செயின் சுத்தம் லைஃப்பில் அதுதான் ரொம்ப இதுவாக கிடைக்கிறாங்க. வச்சுட்டே இருக்கு. இது கொஞ்சம் ஓகே. இந்த சைடு சுற்றும் போது இப்படி கிளாக் வைஸில் சுற்றுங்க. இப்படி ஆன்டி கிளாக் வைஸ் நம்ம இப்படி வீல் வந்து இப்படி போச்சுன்னா விரல் உங்களுக்கு இருக்காது. கண்டிப்பாக துண்டாயிடும்னு நினைக்கிறேன். இல்லை மணி கண்டிப்பாக போயிடாது. மணி கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப
ஃபோன் பண்ணி எவ்வளோ எழுதி வந்து போடுங்க. வீட்டில் இருக்கிற கரெக்டாக மெயின்டைன் பண்ண பரவாயில்ல, விட்டுட்டு போயிட்டால் பிரச்சனை இல்லை. பேசாமல் சென்னை எடுத்துகிட்டு போயிடணும். கிருஷ்ணகிரி நாங்கள் எடுத்துகிட்டு போகல, எடுத்துகிட்டு போகணும். வீடியோ போய் பண்ணிட்டு சென்னை எடுத்துகிட்டு போகணும். சென்னை போகிற விளாக் முடிஞ்சால் நான் கண்டிப்பாக போகிறேன் சேனலில். அந்த விளாக் வரணுங்க. உங்களுக்கு தெரியணும்னு வச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சென்னை ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு கண்டினியூஸாக ஒரு 200-300 கிலோமீட்டர் ஓட்ட போகிறேன்னா அந்த வீடியோ வந்து கண்டினியூஸாக போகணும். நானும் லாங்லாம் எடுத்துகிட்டு போகல, மேக்ஸிமம் நான் ஓட்டது ஒரு 50 கிலோமீட்டர், அவ்வளோதான். அப் அண்ட் டவுன் நான் ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்டியிருப்பேன். டோட்டலாக வண்டினா ஒரு 800 தான் ஓடி இருக்குது. மீதி இன்னும் கொஞ்சம் நாள் பொறுத்து எடுத்துகிட்டு போகலாம். சென்னையில் வேறு கொஞ்சம் லாஸ்ட் வீக்காக ஒரு 2 வீக்காக ஒரு மழை இருந்துச்சு. இந்த லாஸ்ட் வீக் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். கொஞ்சம் மழை இருக்கிறதுனால அங்கே ரொம்ப சேராக இருக்கும் அப்படின்றது நான் பிளான் பண்ணி விட்டுட்டு போயிட்டு நெக்ஸ்ட் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. இதுதான் ராயல் என்ஃபீல்ட் ஷோரூமில் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க ரேட் ஹெவியாக போகிறாங்க. வெளியில் வாங்கினா கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் கம்மியாக இருக்குது வெளியில் வாங்கினா. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு கூட லூப்ரிகேட் பண்ணலாம். நான் ஸ்டார்ட்லாம் பண்ணலை, அப்படியே பண்ணுறேன். கரெக்டாக ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு போடுறாடி. அப்போ தான் நான் சீக்கிரமாக இது பண்ண முடியும், சுத்த முடியாது. வேறு எங்கள் அப்பா ஃபோன் பண்ணுறாரு. வேறு 2 நிமிஷம் கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்படி வந்துடுங்க. நல்லா ஷேக் பண்ணிவிட்டு கரெக்டாக அடிக்கணும். அதனால் ரன்னிங்லேயே இருக்கட்டும், அது போய் செட் ஆகட்டும். அது க்ளோஸ் இவ்வளோ கிட்ட இருக்குங்க. உங்களுக்கு அந்த சவுண்டு தெரியும், மைனூட்டாக தெரியும். சின்ன சின்ன சவுண்டு கிச்சிக்க ஒரு மண் நறுன்னு அந்த சவுண்டு வரும். அந்த சவுண்டு வராத வரைக்கும் கொஞ்சம் அப்படியே நோட் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்படியே லூப்ரிகேட், இந்த லூப்ரிகேட் அடித்த பிறகு அந்த அது அப்படியே சுத்தமாக தெரியாது. சுத்தமாக உங்களுக்கு அந்த சவுண்டே கேட்காது. லைட்டாக கொஞ்சம் அப்படியே ஜொலிக்கிற மாதிரி இல்லை. செயின் அப்படியே கைகி விட்டுற போகிறேன் நான். வேறு பார்த்து கிட்ட போதும் இல்லை மணி. அதுக்கு மேலே கோயின்னு ஆயிடுச்சுடா. லைட்டாக அடிக்கணும்டா. நேராக போடுறா அப்படி. வீல் ஃபுல்லாக பாரு. வீல் ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஐயோ ரொம்ப இது பாருங்க. நீ ரொம்ப இஷ்டம் நான் சொன்னா என்னத்துக்கு? ரொம்ப இஷ்டம். ஆர்வ கோளாறு அதிகமாச்சு போயிட்டு. ஃபர்ஸ்ட் டைம் நானும் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். நான் வேஸ்ட் பண்ணிடுவேன். நான் பண்ண மாதிரி தப்பு நீங்கள் லைட்டாக அடிக்கணும். நீ ரொம்ப டைட்டாக அடிச்சிட்ட. ரொம்ப டைட்டாக அடிச்சிட்டேன் நான். கம்மு மாதிரி பிடிக்கும், அப்படியே செயினில் போயிட்டு ஒட்டிக்கும். வீல் வேறு படிக்கும். அதே துவச்சா ஆளிக்க டீசல் போடு. டீசல் போட்டால் தான் விடுவோம். ஐயோ இப்போ துவச்சி பாரு, விட்டுரும் பாரு. மணிக்கு கொஞ்சம் மூலம் ஜாஸ்தியாக ஏதான் இப்போ நீ ஒரு ரவுண்டு போய் வந்தால் போகிறான் வீட்டில் தான் இருக்கும். நீ பச்சா இது போகிறான் லைட்டாக அடிக்கணும். நீ தான் ஒரு ஸ்ப்ரேவை ஒரு டைம் மட்டும் யூஸ் பண்ணிட்டு போடுக்குது. அதெல்லாம் 6 டைம் 7 டைம் மேலே யூஸ் பண்ணுவேன். 8 டைம் மேலே யூஸ் பண்ணுவேன். நேற்றுக்கு நீ இல்லை நான் எதுவும் சொல்லலை. அவன் அப்படியே புஷ்ஷுன்னு தண்ணி ஊற்றுற மாரி ஊற்றுறான். சரி ஊற்று நான் அது என்ன சொன்னேன்னா நீ வாழ விடு. எதுக்கு நம்ம சொல்லுவோம், நீ அப்படியே வேணாம். அவங்க எப்பயுமே ஒருத்தவங்க வந்து நீங்கள் நானே சொல்கிறேன். நீங்கள் வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணிடுறாங்க. லைட்டாக நீங்கள் வாயை 3-8 பண்ணுறா. இன்னொரு ரூபிரிகன் வாங்கி வந்து அட்ரான்னு என்ன எப்படி கோழை கோயினுக்கு இது பாருங்க. அப்படியே ஃபுல்லாக தெரிக்கும். அப்படியே
தெரிச்சு ஃபுல்லாக வீல் ஃபுல்லாக ஆகிடும், அப்படியே கருப்பாகிடும். ஏன்னா என் வண்டிக்கு நான் அதுமாரி அடிச்சு ஆயிருக்கு கொலன்னு. ஒரு நல்ல என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா இன்னொருத்தவங்களுக்கு சொல்லணும். இந்தமாரி கெட்ட நல்லா வச்சுக்கிறது நீ எப்பயுமே வேஸ்ட் ஆகட்டும். அது மாதிரி பாதி இல்லை, முக்கால்வாசி காலியாக போயிடுச்சு. முக்கால்வாசி காலி ஆயிடுச்சு. நான் பண்ணி நல்லா அறுது ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நல்லா இதுன்னு அடிச்சு விட்டேன். சி இப்படிலாம் இருக்காது மணி. நான் சொன்னால் மட்டும் அப்படியே கேட்டுக்குவாங்க. எப்பவுமே ஒருத்தவங்க வந்து பள்ளங்குது அதை பார்த்து போடான்னு சொன்னால் பெரிய பள்ளங்குது அதெல்லாம் நானும் பெரிய எவ்வளோ பெரிய பள்ளத்தெல்லாம் பார்த்துட்டுன்னு சொல்லுவாங்க. நல்லா தான் இது பண்ணுறான். நீனும் டீசல் அடிக்கணுமே அடிச்சு விட்ற நீ பாட்டுன்னு. எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. சரி அடிச்சு விட்டோம், பூரா வந்து அடிச்சுட்டு போகிறோம் வீட்டில் வந்து. ஃப்ரீகன் எப்படி பண்ணுறதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிச்சு. எனக்கு இப்போ தான் புதுசாக கற்றுக்கிறேன், நீங்களும் புதுசாக கற்றுக்கலாம் இருக்கீங்க. புதுசாக பார்க்க வந்தீங்கன்னா ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோ போடும்போது கண்டிப்பாக வரும். பாய் 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 மச்சீஸ்.